இப்போ போடுங்க சுத்து. ஹாய் வணக்கம், சென்னை சிட்டி கார் ட்ரெயினர் எஸ்சி முருகன் பேசுகிறேன். ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லிவிடுறோம். இப்போ சார் தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸு. சார் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சார்? என் பேர் ஸ்ரீகிரி. ஸ்ரீகிரி. இப்போ என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? என் அப்பார்ட்மெண்ட்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வாங்க. அவர்கிட்ட கேட்டு வாங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கா சார்? லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் வாங்கி எவ்வளோ நாளா சார்? லைசன்ஸ் நான் வந்து 2009ல வாங்கினேன். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுது. ஓ 14 இயர்ஸ் ஆகுது. அப்பா ஆனா அப்ப ஜஸ்ட் நான் டிரைவிங் ஸ்கூல்ல லைசன்ஸ்க்கு 2 வீலர் 4 வீலர் சேர்த்து வாங்கினேன். அந்த டைம்ல வாங்கினேன். 2 வீலருக்காக வாங்கினது. 4 வீலர் அந்த அளவுக்கு காரம் இல்ல. சோ அந்த அளவுக்கு நான் கத்துக்கவும் இல்லை. ஜஸ்ட் அந்த நார்மல் அங்க கூட இருந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவங்க சைடு கண்ட்ரோல் இருக்குல்ல, அது வச்சு நான் ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு அந்த டைம்ல ஓட்டினேன். பட் இந்த கிளச் அந்த நீங்க சொல்லி கொடுத்த மாதிரிலாம் கண்ட்ரோல்லாம் இல்லாம அப்படி நார்மலா ஏதோ ஒரு இதுல ஓட்டினேன். காரம் என்கிட்ட இல்ல. சோ அந்த இதுல வாங்கினதுதான் லைசன்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ யூஸும் பண்ணல. சோ அதனால ரொம்ப மறந்துடுச்சு. சரி சரி. காரம் ஓட்டுது, 2 வீலர் ஓட்டும். இப்ப கார் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது சார்? இது கார் வந்து 2017ல இருந்து எங்கிட்ட இருக்கு. ஓ 17. அப்ப என்ன 6 வருஷம் ஆகுது? 5 இயர்ஸ் ஆகுது. 5-6 இயர்ஸ் ஆகுது. 6. பட் டிரைவர் வச்சு தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அவ்வளவா எடுக்கல அவ்வளவா. சோ சும்மா தேவைப்படும் போது ஸ்டார்ட் பண்றது, அந்த ஐடியலா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் ஏர் செக் பண்றது இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். சும்மா ஃப்ரண்ட்ல மூவ் பேக்ல மூவ் இந்த மாதிரி ஓட்டுற வெளியில எல்லாம் எடுக்கிறது இல்ல. இப்ப ஏன் சார் உங்களுக்கு இது வரைக்கும் ஏன் கத்துக்கணும் ஒரு என்ன இல்ல கத்துக்கிற என்ன இருந்துச்சு? 2 வீலர் ஆக்சுவலா நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து என்னன்னா 4 வீலர் யூஸ் பண்றது, ஒரு 2 வீலர் வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு யூஸ் பண்ணி. சோ டிராபிக்ல அது வந்து குறுக்குல பூந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனா கார் இப்ப வந்து ஃபேமிலி குழந்தை எல்லாம் இருக்கும்போது சோ 2 வீலர்ல பத்தாது. சோ கார் கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. சோ ஓட்ட ஒரு 3 இயர்ஸ் மேல ஓட்டலாம்னு யோசிச்சோம். பட் அதுக்கப்புறம் கோவிட் அந்த டைம்லன்றதுனால எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ திருப்பி இப்பதான் வந்து அவங்க சொன்னதுனால ஒரு சரி எதனா ஒண்ணு புதுசா இந்த வருஷமா அட்லீஸ்ட் கத்துக்கலாமே. ஒரு அப்ப இது வரைக்கும் வேற யார்ட்டையும் ட்ரை பண்ணல? இல்ல ட்ரை பண்ணல. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் டிரைவிங் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் இப்ப அவர் சொன்னதா இப்ப இவ்வளவு நாள் வந்து நீங்க ஓட்டாம இருந்தீங்க. இப்ப வந்து சரி ஓட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் என்ன வந்தது? மெயினா பாத்தீங்கன்னா அவரும் ஒரு இன்ஸ்பிரேஷனா சொல்ல நான் சொன்ன பாத்தீங்களா அருண். அவரு ஆக்சுவலா அவருக்கு 2 வீலரும் ஓட்ட தெரியாது. சோ அவர் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி உங்ககிட்ட வந்தது அப்போ எனக்கு 2 வீலர் கூட ஓட்ட தெரியாது. பட் அவர்கிட்ட வந்தது வந்து எனக்கு இப்போ ஓரளவுக்கு நான் தைரியமா வந்து கார் ஓட்டுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாரு. சரி இப்ப ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அருண் சார் அந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சரி அவருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியல, அவரே வந்து கொஞ்சம் இவ்வளவு கான்பிடன்ஸா வந்து பேசுறாரு, ஓட்டவும் வந்து பண்றாரு. சோ நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்ப சார் சொன்னா கூட ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க? கண்டிப்பா. கை கொடுங்க சார். இப்ப சூப்பரா ஓட்டுவீங்க சார். தேங்க்யூ. புரியுமா? இப்ப போட சார். முதல்ல பிரேக் அழுத்தணும், கிளட்ச் பிரஸ் பண்ணணும். இப்ப கிளட்ச் பிரஸ் பண்ணுங்க, பிரேக் அழுத்திட்டே இருக்கணும். பிரேக் அழுத்திடணும். நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும். இப்ப கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட். ஒன்னும் பயப்பட வேண்டாம் சார். இப்ப ஆசை போடுங்க. அப்படியே கொடுங்க. அப்படியே கிளச்சை மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் 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 ரிலீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் சார். அப்படியே கொடுங்க. ஆசை கொடுங்க. நல்லா கொடுங்க. கொஞ்சம் லெஃப்ட். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்ப கிளச்சை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே செகண்ட் போடுங்க. கிளச்சை பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவல் கால் இருங்க. லெஃப்ட் பேக், லெஃப்ட் பேக், லெஃப்ட் பேக், லெஃப்ட் பேக். அவ்வளோ கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. கொடுங்க. ஆசை கொடுங்க. கொடுங்க. நல்லா கொடுங்க. ஒன்றும் பயப்படாங்க. கொடுங்க. அப்படி இங்கேயே பிடிச்சிங்க. சரிங்க. கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. லைனுக்கு இந்த பக்கம் வாங்க. இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ தேர்ட் போடணும் சார். அப்படியே கிளச்சை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆசிருந்து கால் எடுங்க. கையை இப்படி கூட இப்படி வச்சுங்க. ஃப்ரெண்டு கை எடுத்துட்டு ஃப்ரெண்டு கையை எடுத்துட்டு போடணும். பரவாயில்ல. கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. கொடுங்க. ஆசை கொடுங்க. கொடுங்க. இந்த கை கொஞ்சம் மேலே. கொடுங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சார். சூப்பரா ஓடுறீங்க சார்.
அப்படியே போங்க. போய்கிட்டே இருங்க. அப்படியே போயிட்டு போய்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க லைட்டா. அவ்வளோதான் சார், சூப்பர். இப்போ கொஞ்சம் ஸ்லோ. அப்படியே போயிடுங்க. சூப்பரா ஓட்டுறீங்க சார். அப்படியே போங்க. அவ்வளவுதான் சார், சூப்பர் சார். இப்போ கன் மாதிரி 30 போது பார்த்தீங்களா சார்? கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் லெஃப்ட். இப்போ அங்கே டவுனாக இருக்குல்ல சார், இப்பயே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். அப்படியே போங்க. இப்போ இங்கே லாரி இருக்குல்ல சார், இப்போ ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. சைடு முறை பாருங்க, கொஞ்சம் ரைட்டு. இப்போ இண்டிகேட்டர் எடுத்துட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. இப்போ கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. இப்போ திருப்பினீங்கல்ல சார், இதுதான் வந்து சூப்பர். புரியுங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டர் எடுத்து விட்டீங்க பாருங்க, அப்போ எடுத்து விடக்கூடாது. இப்போ நல்லா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண, கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்து விடணும். சரி, அப்படியே போங்க. போய்கிட்டே அப்படியே போங்க. அவ்வளோதான் சார், சூப்பராக ஓட்டுறீங்க சார். இன்னும் கொஞ்சம் கொடுங்க, ஆசை கொடுங்க. இப்போ நாங்கள் லெஃப்டில் லாரி நிற்கிது இல்லை சார், அந்த இடத்துல போய் அப்படியே நிப்பாட்டணும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. முதல்ல பிரேக் காலிச்சுங்க. பிரேக்கில் மட்டும் காலேஜ் ஒன்றும் பண்ணாதீங்க. கொஞ்சம் லெஃப்ட், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். இப்போ என்ன பண்ணுங்க, அப்படியே கிளச்சை ப்ரெஸ் பண்ணுங்க. லைட்டாக பிரேக் அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க. இன்னும் கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க. இப்போ நியூட்ரல் போடுங்க. ஆட்ட வேண்டாம். இப்போ கிளச்சிருந்து கால் எடுங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் போடுங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மேலே இல்லைங்க. இப்போ பிரேக்லேருந்து கால் எடுங்க. கை விடுங்க சார். சூப்பராக ஓட்டுனீங்க. எப்படி சார் இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரி இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற மாதிரி இல்லை இல்லை. புரியுமா? எப்படி சார் சுமாராக சொல்லி தரேன்னா? நல்லா தான் எனக்கு தெரியும், நல்ல கான்ஃபிடென்ஸ் தெரியுங்க. எனக்கு அந்த பயம் இல்லை போகிறதுக்கு. யாரா இடிச்சிடுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக யாரா இடிச்சிடுவோமோ, நடுவில் யாரா வந்துடுவாங்களோன்ற பயம் இருக்கும். இது இந்த தடவை எடுக்கும்போது எனக்கு தெரியல, அந்த இது தெரியல. புரியுங்களா? இவ்வளோதான். அப்போ பாருங்க, கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிருக்கோம், இன்னும் ஓட்டுவோம். புரியுங்களா? கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிருக்கோம், இன்னும் ஓட்டுவோம். இப்போ இந்த கொஞ்ச தூரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, புரியுங்களா? அப்போ கிளாஸ் முடிச்சாச்சுன்னா இன்னும் எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். கண்டிப்பாக. புரியுங்களா? இதுதான் சார், வேற ஒன்றும் கிடையாது. புரியுங்களா? சார் எவ்வளோ சூப்பராக ஓட்டினார் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா சென்னை சிட்டி காட்டன் எஸ்சி முறையோட ஜாயின் பண்ணுங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி கார் ஓட்டிட்டு போங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, இனிமேல சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.